இல்லடா, அவங்க நான் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்காங்க. அதனால தான் உன்னை மிரட்டி உங்ககிட்ட இருந்து உண்மையை வர வைக்க பார்த்துருக்காங்க. மிரட்டினதோட விடலாம் மாப்ள. அந்த ரவுடி பசங்களை வச்சு அடி வெளுத்துட்டாங்க. இன்னும் உடம்புல அந்த வலிலாம் இருக்கு மாப்ள. சாரிடா, என்னால் தான் உனக்கு இவ்வளவு கஷ்டம் இல்ல. அதை விடு மாப்ள, உனக்காக இதெல்லாம் தாங்கிக்க மாட்டேனா? எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல மாப்ள. என்ன புரியல? இல்ல, குடோன்ல உங்க அத்தை போயிட்டாங்கன்னு நினைச்சுதான் நான் உனக்கு போன் பண்ணி வர சொன்னேன். ஆனா அவங்க போகாம அங்கதான் இருப்பாங்கன்னு நீ எப்படி கண்டுபிடிச்ச? அது உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ சொன்ன பொய்யை நம்பிலாம் கண்டிப்பா அவங்க போயிருக்க மாட்டாங்க. அங்க எங்கேயாவது மறைஞ்சிருந்து உன்னை பேச விட்டு எல்லாம் உண்மையை கண்டுபிடிக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. அப்படிதான் நடந்துச்சு. அதான் நான் வேற ஒரு பிளான் பண்ணேன். பரவாயில்ல மாப்ள, உன் அத்தைய பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க. குடோன்ல உங்ககிட்ட பேசி முடிச்சதும் என் போனை புடுங்கி உன் நம்பரை தெரிஞ்சுக்க பார்த்தாங்க. நான் தான் டக்குன்னு போனை தூக்கி தண்ணிக்குள்ள போட்டேன். இல்லனா நம்ம மாட்டி இருப்போம். என்ன மாப்ள யோசிக்கிற? நீ போனை கொடுத்திருந்தாலும் நான் மாட்டிருக்க மாட்டேன். அப்ப நீ 2 நம்பர் வச்சிருக்கியா மாப்ள? ஆமா, இன்னொரு நம்பர் மூலமா தான் நான் வீட்டாளுங்கிட்ட எல்லாம் பேசுவேன். மாப்ள, இது தெரியாம என் போனை தூக்கி தண்ணிக்குள்ள போட்டனே. போன் போன என்னடா, இன்னொரு போன் வாங்கிக்கலாம். சரி மாப்ள, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உன்னை பத்தின உண்மையை மறைக்க போற? அவங்களுக்கு டவுட் வந்துருச்சு. இனிமே சும்மா இருக்க மாட்டாங்க. இப்படி ஏதாச்சும் அதிரடியா செஞ்சு உன்னை கண்டுபிடிச்சிட போறாங்க. இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியா முடிஞ்சதும் நானே போய் அவங்க கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிடலாம் தான் இருக்கேன். நான் இப்பவே போய் சொன்னா அத்தை கோவப்பட்டு மாமாவை கும்பாபிஷேகத்துக்கு வரவிடாம தடுத்துருவாங்க. அப்புறம் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு பலனே இல்லாம போயிடும்டா. அதுக்காக தான் நான் இன்னும் சொல்லாம இருக்கேன். சரிடா, நீ அது வரைக்கும் யார் கண்ணிலையும் படாம இரு.